பொதுவா இந்தியாவுல நகைகள் அணியக்கூடிய பழக்கங்கள் ரொம்பவும் அதிகமாவே இருக்கு. அப்படி நாம் அணியக்கூடிய நகைகளால நமக்கு என்னெல்லாம் மருத்துவ குணநலங்கள் இருக்குது? அதனால நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? அறிவியல் ரீதியா இதற்கான உண்மையான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் பார்க்க போறோம். பொதுவாவே நகைகள் எல்லாமே நம்ம அணிவதன் மூலியமா பல நரம்பு மண்டலங்கள்ல இருந்து தூண்டுவதாக இருந்துட்டு இருக்கு. இதனால பல ஆரோக்கியங்கள் நாம பெற்றுக்கொள்றோம். தலையில தொடங்கி நெற்றியை தொடக்கூடிய நெற்றிச் சுட்டி அணிவதால பெண்களுக்கு உடல் சூட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாம தலைவலி, சைனஸ் பிரச்சனை எல்லாம் வராம இருந்துட்டு தடுக்குது. தோடு அணிவது இது பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் நிறைய பேர் தோடுகள் இருந்துட்டு அணியறாங்க. இதனால ஏற்படக்கூடிய நன்மை நம்ம காதுடைய நரம்போடு கண்களுடைய நரம்பு இருந்துட்டு இணைக்கப்பட்டிருக்கு. அதனால நம் கண்கள் இருந்துட்டு ரொம்ப தெளிவாகவும் அதே சமயத்துல ரொம்ப கூர்மையாகவும் இருந்துட்டு தெரியுமா. அது மட்டும் இல்லாம மூளையுடைய செயல்திறன் ரொம்பவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. மூக்குத்தி அணிவதால ஏற்படக்கூடிய நன்மைகள். மூக்கில் இருக்கக்கூடிய சில புள்ளிகளும் சிறுகுடல் பெருங்குடல்ல இருக்கக்கூடிய சில புள்ளிகளும் ஒன்றாக இணைக்கப்படுது. இதனால சிறுகுடல் பெருங்குடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள் எதுவும் இருந்துட்டு வராம நம்மள வந்துட்டு பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம சுவாச பிரச்சனைகள் எதுவும் வராம இருந்துட்டு அது தடுக்குது. சீராக சுவாசிக்க இருந்துட்டு அது உதவுது. பெண்கள் செயின், தாலி செயின், நெக்லஸ் போன்று அணியும் போது நம்ம உடலுக்கும் தலைக்கும் இடையே சக்தி ஓட்டம் ரொம்ப அதிகரிக்குமா. அது மட்டும் இல்லாம பெண்கள் தங்க நகைகள் அணியும் போது ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவாங்க. ரத்த ஓட்டமும் ரொம்ப சீரா இருக்குமா. மோதிரம். மோதிர விரல்ல பொதுவா மோதிரம் அணிவதால பால் உறுப்புகளை தூண்டக்கூடிய புள்ளிகள் அதுல இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, மோதிரங்கள் அணிவதால டென்ஷன் குறையும், இனிமையான பேச்சு திறன் வளருமா, அழகான குரல் வளத்துக்கு இருந்துட்டு உதவுமா. விரல்கள்ல மோதிரம் அணிவதால இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் எல்லாம் நீங்கிறதுக்கு மிகவும் உதவியா இருக்குமாமா. சுண்டு விரல்ல மெயினா மோதிரங்கள் அணியக்கூடாது. ஒட்டியானம் அணிவதால இடுப்பு பகுதியின் சக்தியின் தூண்டுதல் அதிகரித்து ரொம்ப ஆரோக்கியமா இருந்துட்டு இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம வயிற்று பகுதி இருந்துட்டு வலுவடையும். இவர்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனையை இருந்துட்டு சீராகுமா. அதுவும் வெள்ளியில ஒட்டியானம் போட்டுக்கொண்டாங்க அப்படின்னா இடுப்பு பகுதியில இருக்க கொழுப்புகள் இருந்துட்டு அதிகரிக்காம கட்டுப்படுத்துமா. பெண்கள் வளையல் அணிவதால கைகளில் அழுத்தத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக வெள்ளை அணுக்கள் அதிகரித்து ஹார்மோன் சுரக்கும் சுரப்பிகள் சீராக இருந்துட்டு நடைபெறுது. அதுவும் கர்ப்பிணி தாய்க்கும் சேய்க்கும் ரொம்பவும் ஆரோக்கியத்தை இருந்துட்டு ஏற்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. அவர்களுடைய ரத்த ஓட்டத்தை சீராக்குது. வளையல் வட்ட வடிவமா இருக்கிறதால அதன் மூலமா தூண்டப்படக்கூடிய மின்காந்த ஆற்றல் வீணாக போகாம அவங்க உடலுக்குள்ளேயே செலுத்தப்படுறதால அவங்களுடைய சக்தி இருந்துட்டு அதிகரிக்குது. உள்ளங்கையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு மாறுது. கொலுசு அணிவதால கொலுசு பொதுவா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நரம்புகளும் இணையக்கூடிய ஒரு பகுதி தான் பாதப்பகுதி. அதனுடைய மேற்பகுதியில தான் கொலுசு இருந்துட்டு அணிந்து கொள்றாங்க. இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, சிறுநீரகப்பை, சிறுநீரகம், வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் செயல்திறன்களையும் தூண்டிவிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்துட்டு வைத்துக் கொள்ள இருந்துட்டு உதவுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப தடிமனான கொலுசுகள் அணிவதால பெண்களுடைய கர்ப்பப்பை இறங்கக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கலாமா. தங்கத்தை லட்சுமி அப்படின்னு சொல்றதால வெள்ளிய கொலுசா இருந்துட்டு காலில் அணிந்து கொள்றாங்க. இதனால உடல்ல ஏற்படக்கூடிய சூட்டை ஒட்டுமொத்தமா இருந்துட்டு அது குறைக்குது. எலும்புடைய இணைப்புல இருக்கக்கூடிய வலிகளை கூட இது குறைக்க இருந்துட்டு உதவுது. மெட்டி. பொதுவா மெட்டி இருந்துட்டு திருமணமான பெண்கள் மட்டும்தான் இருந்துட்டு அணிவாங்க. மெட்டி அணிவதால அதாவது கட்டை விரலுக்கு பக்கத்து விரல்ல தான் இருந்துட்டு மெட்டி அணிவாங்க. அந்த விரல்ல தான் கர்ப்பப்பையுடைய நுனி நரம்புடைய முடிவு இருந்துட்டு இருக்குதாமா. அதனால அதுல மெட்டி அணியும் போது இருந்துட்டு கர்ப்பப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம செக்ஸுவல் ஹார்மோன்களை இருந்துட்டு தூண்டிவிடும். மெட்டி பொதுவா திருமணமான பெண்கள் மட்டும்தான் அணியணும். அதுவும் வெள்ளியில தான் அணியணும்.